வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படியோ முட்டி மோதி எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா அடிக்டட் டு யூவை. போதுமா? அப்புறம் டெடி பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணது. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்ல, இடையில ரொம்ப கேப் ஆயிடுச்சு. கவலை வேணாம், இனிமேல் அந்த கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிடலாம், ஓகேவா? அப்புறம் இப்போலாம் கிளைமேட் ஒரு மாதிரி செம்மையாக இருக்குல்ல. இந்த கிளைமேட்டுக்கெலாம் எஃப்எஃப் கேட்டால் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனல்லேருந்து ஒரு எஃப்எஃப் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடிக்டட் டு யூ. இது நான் இன்னும் முடிக்கலை, 2 பாட்டு தான் போட்டிருக்கேன். பட் இது ரெண்டுமே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிளண்டட் பை ஃபேட், ஒரு மாதிரி வில்லேஜ் வைப் இருக்கும். இந்த கிளைமேட்டு அந்த மாதிரி எஃப்எஃப்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டு எஃப்எஃப்னு கேட்டாலே அப்படி தான் இருக்கும். சரி, நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நானும் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். அதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஓகே? அக்கா கண்டிப்பாக போடுவேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, சரி வாங்க போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்டட் டு யூ பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, உங்கள் அப்பா உங்கள் கசினை பார்த்துட்டு வர சொல்லி உங்களை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் கசினை பார்க்க போயிருப்பீங்க. அங்கே போனால் டேங் தான் உங்கள் கசின் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது தெரிய வந்தோடனே நீங்கள் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் டேங்க்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஹெல்ப் பண்ண போய் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு வந்திருப்பீங்க. அது வரைக்கும் முடிச்சல. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ இப்படி பண்ணி போட்டேனே, இனி நான் என்ன பண்ணுவேன்? போச்சு எல்லாம் போச்சு. எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். இதுக்கப்புறம் எங்கே அவன் மூஞ்சில் முழிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ தெரியல. ஆனால் நான் ஜிப்பை தான் திறக்க போனேன். அதுதான் தெரியாதனமாக வேற எதையோ பிடிச்சி இழுத்துட்டேன். ஐயோ, அவன் என்னை என்ன நினச்சிருப்பான்? நான் வேணும்னே பண்ணிட்டேன்னு தான் நினச்சிக்க போகிறோம். சும்மாவே வளைஞ்சிட்டு திரிஞ்சேன் அவன் கிட்ட. இனி அவ்வளோதான், போச்சு எல்லாம் போச்சு அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மாவே என்னை கண்டுக்க மாட்டான், இனி சுத்தம் வழங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையை ஒரு மாதிரி தேய்ச்சிட்டே வரீங்க. என்னடி மீனுக்குட்டி, என்ன ஒரு மாதிரி கையை தேய்ச்சிட்டே வர? கீழே திக விழுந்துட்டியா என்ன? இல்லை பாட்டி, கீழெல்லாம் விழுகலை. அப்புறம் என்னாச்சு என் தங்கத்துக்கு? இங்கே வா, என் கிட்ட வா. என்ன? இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தோட்டத்துக்கு போனேன்னா அங்கே. தோட்டத்துக்கு நீ எதுக்கிட்டி போன? அதான் பாட்டி, அந்த பையன் வந்திருக்கான். எலியூட்டி, வீட்டிலே இருக்க மாட்டியா நீ? ஊரை சுற்றிட்டு இருக்க, பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து உங்கள் தலையிலே அடிக்கிறான். எதுக்கு போ நீ அடிச்ச? நான் எங்கே வேணா போவேன், உனக்கு என்ன? உன் வேலையை பாரு, சரியா? இந்த மாதிரி வாய் பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கார்த்தி உங்கள் தலையிலே அடிக்கிறான். ஐயோ, தலை வலிக்குதே அம்மா. இங்கே பாருமா, இந்த கார்த்தி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான். முகரையும் பாரு. அப்பா வந்தோடனே உன்னை சொல்லி கொடுத்து உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருறா. அப்படியா? போய் சொல்லுப்போ. ஆமாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உங்கள் கையை பிடிக்கிறான். என் கையை விடுப்ப, என்னாலும் தொடாத. ஆமாம், அவள் கையை பிடின்னு எனக்கு ரொம்ப அவசியம் பாரு. கேள்விட்ட போய் என்ன சொல்லிட்டு இருந்த? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் எதுவும் சொல்லலையே. சொல்லலைல்ல. இங்கே பாரு, அந்த பையனை பற்றிலாம் கேள்விட்ட சொல்லிட்டு இருக்காது, சரியா? எந்த பையனை பற்றி? வேற எந்த பையன்? அதான் வந்திருக்கான்ல, அத்தை பையனை ஒருத்தன். ஆமாம், ஏன் சொல்லக்கூடாது? உனக்கு வளைகாலெலாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சொல்லாத. சரி இங்கே வா, நீ சொல்லு, ஏன் சொல்லக்கூடாது? எது கேள்விக்குட்டி? இப்போ மட்டும் நம்ம கேள்விட்ட சொன்னோன்னு வச்சுக்க, அது உன் மகன்ட்டு புள்ள அப்படின்னு கேள்வி பிடிச்சி வச்சுக்கோ. என் பேரன் என் கூட தான் இருக்கணும். எதுக்கு சொல்லு? அந்த பையன் எதுக்கு வந்தான்? அந்த இடத்த விற்கிறதுக்கு தானே. வித்துட்டு கிளம்பட்டும். அவனுங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருந்துக்குவோம். சரியா? அதனால் போய் கேள்விட்டெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காத. அப்புறம் டோமரு மாதிரி ஊரை சுற்றி தெரியாத. வீட்டில் போயிரு. அப்படி தான் சுற்றுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? போடா, ரொம்ப வாய் பேசுகிற நீ. போயிட்டு கொழுப்பு, அம்பிட்டு கொழுப்பு, ஏவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உங்களை தலையில நல்லா அடிக்கிறான். ஐயோ, என்னை அடிச்சு கொல்றானே. இதை கேட்க யாருமே இல்லையா? அம்மா இங்க பாருமா, அந்த கார்த்தி என்னை அடிச்சுட்டே இருக்காமா, என்னன்னு கேளு. டேய், வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டா அப்படி தங்கச்சி பாப்பா போட்டு அடிக்கிற? மீனுக்குட்டி நீ வா. என்னம்மா நீ இப்படி பண்ணுற? அதெல்லாம் கிடையாது. அவனை அடித்தான், அதனால நானும் திருப்பி அவனை அடிப்பேன். இப்போ அவனை அடி வாங்கிக்கோ சொல்லு. ஐயோ, நீங்கள் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்தி நீ போடா. ஆனால் நீ சரியான ஆளுமா. எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டுரு. நீ ரொம்ப சிரிக்காத கார்த்தி. அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு. ஆமாம், அப்பாவுக்கு கொம்பு மலிச்சிருக்கு பாரு. ஓடி. ஐயோ, சரி கார்த்தி நீ போ. மீனுக்குட்டி இங்கே வா, அம்மா உனக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். நீ விடு, எனக்கு ஒன்றும் வேணாம். அவனை அடிச்சிட்டான்னு சொல்கிறேன், நீ எதுவுமே கேட்க மாட்டேற. சரிடி விடு, உன் அண்ணன் தானே அடித்தான். ஆமாம், அவன் அண்ணனா சனியா. சரி இங்கே வா. இதோ இங்கே பாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு தாவணி பாவடை உங்ககிட்ட காட்டுறாங்க, ஒயிட் கலரில்.
பாடுறா, அழகா இருக்குமா, சூப்பராக இருக்கு, நீயே கட்டிக்கோன்னா. எது நான் கட்டிக்குவா? ஏன்டி உனக்கு பிடிக்கலையா என்ன? இல்லை இல்லை, ரொம்ப அழகா இருக்குமா, லவ் யூ ஸோ மச். ஆனால் இப்போல்லாம் யார் தாவணி பாவாடெல்லாம் கட்டுறா சொல்லு? வேணும்னா வை, நான் லண்டன் போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன். ஆமாம் ஆமாம், நீ லண்டன் எடுத்துகிட்டு போகவா நான் ஆசையாக வாங்கினேன். இல்லை இல்லை, இப்போயே கட்டு. அம்மா இப்போலாம் கட்ட முடியாதுமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா, வேணாம்மா. ஏன் பிடிக்காது? அதெல்லாம் பிடிக்கும், நீ கட்டு. அம்மா ஏம்மா இந்த மாதிரி பண்ணுற? கட்டுடி, போ போ, அம்மா ஆசைப்பட்டு கேட்குறீல, சரி சும்மா போய் கட்டிட்டு வா போ. ஐயோ, நான் வச்சுட்டு ஒன் டைம் தான் கட்டுவேன், கட்டிட்டே அவுத்துருவேன். சரி சரி போ, போய் கட்டிட்டு வா. சரி சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தாவணியை எடுத்துகிட்டே அவங்க ரூமுக்கு போகிறீங்க. இந்த சைட் கட் பண்ணா டேங் வீட்டிலே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. ஏய்யா இவர் எதுக்கு படிக்கிறாரு? ஹலோ சொல்லுப்பா, என்ன? டேங் எப்படா இருக்க? இருக்கேன். சரி சரி, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லையே. இப்போதைக்கு நீ என்னை இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி தான் சொன்னேன், நீ ஏன் வந்து பார்த்துக்கோன்னு. எத்தனை தடவைடா சொல்கிறது எனக்கு வேலை இருக்குன்னு. முடிச்சுட்டு வேமா வந்துட்டேன், ரொம்பலாம் டைம் எடுத்துக்காத. இதை சொல்ல தான் நீ கால் பண்ணியாப்பா? அட்ட சும்மா வைப்பா, டென்ஷன் ஏற்றிட்டு. சரிடா சரிடா, சாப்பிட்டில்ல? பாடுறா. சாப்பிட்டேன். கடையில் தான் சாப்பிட்டியா என்ன? இல்லை இல்லை, எவ்வளோ ஒட்டி வந்து கொடுத்துட்டு போனா. யாரு? ஒய்யனா? ஆமாம், அந்த பைத்தியம்தான். ஆமாம், உனக்கும் தெரியுமா என்ன அவளை? என்னடா கேள்வி இது, எனக்கு எப்படா தெரியாமல் இருக்கும் நம்ம என்ன? சரி சரி. ஏன் டயாங், உனக்கு எதுக்கும் ஞாபகம் இல்லையா என்ன? சின்ன வயசுலலாம் அவ கூட தானடா நீ இருப்ப. அப்படியா? சரி, இருந்திருப்பேன். ஆனால் இப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஐப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த காலை கட் பண்ணுறான். ஐய அந்த அளவுலாம் ஒத்துல, அது ஒரு லூஸு, நம்ம எதுக்கு அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைட் கட் பண்ணா நீங்கள் தாவணி கட்டிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியில் வரீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்படியே ஷாக்கில் நிற்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் அதில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போ கார்த்தி அங்கே வந்து, ஐய என்னது இது, இப்போல்லாம் பிச்சைக்காரங்களாம் வீட்டுக்குள்ள வந்தே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சீச்சி அல்ல போ, இங்கெல்லாம் பழைய சோறு இல்லை. அம்மா நான் சொன்னேன்ல, இதுக்கு தான் நான் கட்ட மாட்டேன்னு சொன்னேன், கேட்டியா நீ? விடு முதல்ல, நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லடி எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ கேட்டுட்டு இருக்கியா என்ன? நீ சும்மா இருமா, எனக்கு எதுவும் வேணாம். கார்த்தி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? என்ன தப்பாக சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். அட போடா நீ. மீனுக்குட்டி அழகா இருக்கடி, ட்ரெஸ் அவுத்துறாத, வா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் கோயிலுக்கும் வரல, எங்கேயும் வரல, என்னை விடுங்க முதல்ல. அம்மா கூப்பிடுறேன்ல, வாடி. நான் வரலம்மா, விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக போய் உங்கள் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அகைன் உங்கள் அம்மா வந்து உங்கள் ரூமை தட்டுறாங்க. மீனுக்குட்டி வாடி, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம். அதான் நான் சொன்னேன்ல நான் வரலன்னு, நீங்களே போயிட்டு வாங்கம்மா. வாடி, போனோடனே வந்துடலாம். வேணாம் நான் வரல, போங்க முதல்ல இங்கேருந்து. ஐயோ சரி இங்கே இரு, பத்திரமா இருக்கணும் சரியா? அப்புறம் கிச்சனில் சாப்பாடு வச்சுருக்கேன், அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பையன்ட்டு கொடுத்துட்டு வந்துடு. அவன்கிட்டயா? அதெல்லாம் நான் கொடுக்கலம்மா, நீயே கொடுத்துட்டு போ. எனக்கு டைம் ஆயிடுச்சுடி, கொடுத்துட்டு மட்டும் வந்துடு சரியா? சும்மா தானே வீட்டில் இருக்க, கொடுத்துட்டு வந்துடுடி, மறந்துடாத. அம்மா நான் போக முடியாதுமா. ஐயோ இப்படி வந்து நான் கோர்த்து விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க வீட்டில். போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ நான் எப்படி போய் அவனை ஃபேஸ் பண்ணி நான் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றது அவனுக்கு? ஐயோ சரி வேணாம், சாப்பிட்டா சாப்பிட்டும், சாப்பிட்லன்னா இருக்கட்டும். ஆனால் பாவம், அதுக்கு பசிக்கும் இல்லை? ஆமாம் பசிக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பேசாமல் அவனை வர சொல்லிடலாமா? ஆனால் அவன் வரமாட்டானே, ஏன்னா அதான் முரடனாச்சே, கண்டிப்பாக வரமாட்டான். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, பேசாமல் லீக்கிட்ட சொல்லிவிடலாம். லீப்பையிலே இங்கே வாடா. சொல்லுவேன் எனக்கா, என்ன விஷயம்? லீ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? ஹெல்ப் தானே, பண்ணிடலாம். என்ன ஹெல்ப்பு? அதோ அந்த தெரியுதுல வீடு, அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை மட்டும் நான் சாப்பிட கூப்பிட்றேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரியா? கையோடு கூட்டிகிட்டு வா. அவன் வரமாட்டேன்னா சொல்லுவான், ஆனாலும் நீ எப்படியாச்சும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடு சரியா? சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். ஆனால் அது கொஞ்சம் செலவாகுமே. செலவா? என்ன செலவாகும்? வேற என்ன, சாக்லேட் தான். சாக்லேட்டா? நான் காலையில் தானே உனக்கு அவ்வளோ சாக்லேட் கொடுத்தேன். அதெல்லாம் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது, எனக்கு இப்போ வேணும். கொடுத்தினா போகிறேன், இல்லைன்னா சொல்லு, நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். ஐயோ சரி இரு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த லீக்கிட்ட கொடுக்குறீங்க. இந்தா எப்படியாச்சும் போய் அவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடு. என்கிட்ட சொல்லிட்டில்ல, நான் பார்த்துக்கிறேங்க, வீடுக்கா.
அப்படின்னு சொல்லிட்டு லீ அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே வெளியிலே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல லீயும் அங்கே வரான். இந்த ஒய்யனக்கா சொன்னிச்சுன்னு கேட்டு போனேன்ல, என்ன சொல்லணும்? டெல்லி என்னடா அழுதுட்டு வர? எங்க அந்த பையன்? அடி சும்மா இருக்கா, நீ சொன்னேன்னு போய் கூப்பிட்டா அந்த அண்ணன் என்னை அடிச்சு பிடிச்சிக்கா. அடிச்சு புட்டானா? ஆமாக்கா, அந்த அண்ணனுக்கு சாப்பாடு எதுவும் வேணாமா, உன் வேலையை பார்த்துட்டு எதுவும் சொன்னிச்சு. இதில் என்னைய வேலை போட்டு அடிச்சு பிடிச்சிக்கா. இதுக்கு நீ சாக்லேட் கொடுத்தே ஆகணும். போய் சாக்லேட் எடுத்துகிட்டு வா. என்னடா சொல்கிற? ரொம்ப அடிச்சிட்டானா என்ன? சரி சரி இரு, நான் சாக்லேட் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் சாக்லேட்ஸ்லாம் எடுத்து வந்து லீ கிட்ட கொடுக்குறீங்க. இங்கே பாருலி, அம்மா கிட்டலாம் சொல்லிடக்கூடாது சரியா? என் தங்கம் இல்லை, நான் சாக்லேட்லாம் தந்தேன்ல, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. சரி சரி சொல்ல மாட்டேன். ஆனால் நீ கேட்குறப்பெல்லாம் எனக்கு சாக்லேட் கொடுக்கணும், அப்போ தான் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து சண்டை வந்துடுவேங்க்கா, பார்த்துக்கோ. சரி சரி தரேன். ஆளையும் மண்டியம் பாரு போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே லீ அங்கேருந்து விரட்டி விட்டுறீங்க. என்ன இது, இவன் இப்படி பண்ணுறான்? ஒரு சின்ன பையனை போட்டு இப்படியே அடிப்பான்? அறிவே இருக்காது போல். அவள் சாப்பிட்லன்னா எனக்கு என்ன? சாப்பிட்டா சாப்பிட்றா, சாப்பிட்லன்னா போட்டும். முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மிரரை பார்த்து தாவணியை ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்குன்னு அவனை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அது பாவம், அது குழந்த. ஆனால் என்ன, கொஞ்சம் கோவக்கார குழந்த. அப்புறம் அதுக்கு பசிக்கும் வேற. சரி பாவம், போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது அந்த பின் அப்படியே உங்கள் கையில் குத்துது. ஐயோ வலிக்குது. இப்படி கத்திட்டே நீங்கள் அப்படியே மிரரில் பார்க்குறீங்க. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, தாவணியில் நல்லா தான் இருக்கேன், கண்டிப்பாக அவனுக்கும் பிடிக்கும். ஆமாம் கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி இப்படியே போய் அவனை மைக்கி கரெக்ட் பண்ணிட்டு வரேன். நீ எந்துடா. ஆனால் அவன் பேர் கூட எனக்கு தெரியாது, எப்படி கரெக்ட் பண்ணுறது? சரி சரி பார்த்துக்கலாம். என்ன அத்தை, உங்கள் பையன் எனக்கு தான், நான் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாலில் இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி சரி, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. ஆனால் அவனை பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படி வேற ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். பார்த்துக்கலாம், பிடிக்காதையா பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அழகாக ரெடி ஆகி தேவங்க வீட்டுக்கு போகிறீங்க. இவன் பெரிய இவன் சாப்பிடவானா வரமாட்டான். இவனுக்கு ஒரு ஆள் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வேற கொடுக்கணும். இவனுக்காக இவ்வளோ அழகாக கிளம்பி வந்தா இப்படி என்ன மாவு சட்டியோடு நடக்க வச்சுட்டானே. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் உள்ளே போய் அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? சரி சரி, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விண்டோ வழியாக எட்டி பார்க்குறீங்க. டேங் ரொம்ப ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனோடது தானே நான் பிடிச்சேன், அவனே நார்மலாக இருக்கான். பிடிச்ச நான் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு? பார்த்துக்கலாம். ஹலோ, உங்களை தானே சாப்பிட வர சொன்னேன், வானா வரமாட்டிங்களோ? பாரா நடி வந்துட்ட, திரும்பலாம் வரமாட்டேன்னு நினச்சேன். நான் ஏன் வரமாட்டேன்? இல்லை நினச்சேன் வரமாட்டியோன்னு. இவன் அதை தான் மீன் பண்ணுறான் போலையே, இவன் மறக்கலையோ? வர வேணான்னு தான் நினச்சேன், அதான் நீங்கள் வரலையே. அப்புறம் எப்படி நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமலாம் இருப்பீங்க? அதுதான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். அப்பா, உன்னை யார் கொண்டு வர சொன்னது சாப்பாடு? அதான் ஒருத்தவனை அடித்து விரட்டினேனே, அடுத்து உனைக்கு தான் அடி விழுக போகுது. அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடு. அடிப்பீங்க. ஆமாம் கேட்கணுன்னு நினச்சேன், ஏன் அந்த பையனை போட்டு அப்படி அடிச்சிங்க? பாவம், அவன் எப்படி அழுதுட்டு வந்தான் தெரியுமா? ஆமாம் அடித்தேன். இப்போ அது என்ன? ஹண்டா பெருசாக வக்காலத்து வாங்குறது. முட்டை கிளம்புடி. எப்போ பார்த்தாலும் கிளம்புன்னு என்னை விரட்டுறதுலே இருங்க. அட்லீஸ்ட் என் மூஞ்ச பார்த்தாச்சும் பேசுகிறீங்களா? இங்கே பாருங்க. சனி என்ன பார்த்தா தெரில, உனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கல, சும்மா அதை பாருங்க இதை பாருங்கன்னு. இப்போ மட்டும் ஏதாச்சும் தப்பாகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? வந்ததுலேருந்து அதே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் தாவணி பாவடை கட்டிட்டு வந்து கண்ணுக்கு கூட மாட்டுறீங்க. எதே? இங்கே பாருங்கங்க, நான் ஃபஸ்ட் டைம் தாவணி கட்டியிருக்கேன். இதை கட்டிட்டு வெளியில் கூட வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பாவம் உங்களுக்கு தான் பசிக்கும்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க. எப்போ பார்த்தாலும் போன்னு என்னை வரட்டிகிட்டே இருக்கீங்க. ஐயடா, நீ தாவணி கட்டி மொட்டையாத்திடி, எனக்கு என்ன? அண்ணா சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டல, எடுத்துகிட்டு போ. என்னது மொட்டையா தெரியவா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்க. ஐய, என்னடி உனக்கு பிரச்சனை? எங்க ஐய, என்னடி இது ஜோகர் மாதிரி இருக்க? நல்லா இல்லையா? கேவலமாக இருக்கு. அப்புறம் இங்கே பாரு, இந்த மாதிரி எனக்கு பேச்சு கொடுத்துட்டு இருக்காத. ரொம்ப முக்கியமான வேலை ஒன்று, ஏதாச்சும் தப்பு பண்ணேன்னு வச்சுக்க, அறுத்துருவேன் ஒன்று. எடுத்துகிட்டு கிளம்பு. மழை வர மாதிரி இருக்கு பாரு, போடி. அதெல்லாம் போக முடியாது, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் போகிறேன். ஆமாம், கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங் கிட்ட வரீங்க.
ஏய் அந்த மாதிரி தான் சொன்னேன் பேசாதன்னு. தோ எல்லாம் தப்பா போச்சுல்ல, எடுத்துட்டு கிளம்பி முதல்ல அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் இருக்க பிளேட்டை அப்படியே தூக்கி வீசுறான். அது அப்படியே அந்த ஃப்ளோரில் பட்டு உடையுது. இல்லைங்க, அது நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ஆமாம், சும்மா நக்கிட்டு இருந்தேன். போக முடியாது அவனுக்கு. நல்லா திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நிற்கிறத பாரு. நான் கூப்பிட்டேன் நாடி ஒன்று. இல்லை நான் கூப்பிட்டேனா? இல்லை நான் தான் அவனை சாப்பாடு எடுத்து வர சொன்னேனா? வர்றது ஃபுல்லாக எனக்குனே தான் வருது. கரும்பு நல்லா ஆட்டிட்டு வந்து நிற்கிறா சிலுக்கு மாதிரி. இங்கே பாருங்க, எனக்கு ஒன்று இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். இல்லைன்னா நிஜமாக நான் வந்திருக்கவே மாட்டேன். என் மேலே தான் எல்லா தப்பும். நான் என்ன பண்ணாலுமே அது தப்பாக தான் இருக்கும். சாரி, நான் போகிறேன். தொலை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவன் ஹெட்டில் கை வச்சுட்டே உட்காந்துருக்கான் டென்ஷனாக. உங்களால் உங்கள் தியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பிகாஸ் அவங்க உங்களை நல்லா திட்டிருப்பான். நீங்கள் அப்படியே லைட்டாக அழுதுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ டேங் தூக்கி வீசின கிளாஸ் எல்லாம் அங்கே உடஞ்சிக்கிறதுக்கு அதில் ஒன்று அப்படியே அவங்க காலிலே குத்துது. என்னது இது அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் லெக்கை அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்த்தா கிளாஸ் அப்படியே குத்திட்டே இருக்கு. அங்கேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்கள் அப்படியே இந்த கிளாஸை எடுக்க போகிறீங்க. ஏய் பார்த்து நடக்க மாட்டியா? அது அப்படிலாம் எடுக்காத, உள்ள கிளாஸ் ஏதாச்சும் இருக்க போகுது. என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த கிளாஸை எடுக்க போகிறீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. பட் உங்கள் பிளட் அப்படியே ஓவர் ஃப்ளோர் ஆகி ஃப்ளோரில் அப்படியே படுது. உங்களால் ஈவன் மூவ் பண்ணக்கூட முடியலை. என்னது இது, இவ்வளோ ரத்தம் வருது, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ டயாங் வந்து அப்படியே உங்களை தூக்குறான். என்ன பண்ணுறீங்க? வேணாம் விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் வாயை மூட்டு வா, சரியான டென்ஷனில் இருக்கேன். அந்தாங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் தான் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்ல, விடுங்கங்க என்ன. பட் நீங்கள் சொல்கிறது எதையுமே கேட்காம டயாங் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் சோஃபாவில் ப்ளேஸ் பண்ணுறான். கண்ணை எங்கே வச்சு நடக்கிற? சும்மா நீலி கண்ணீரை வச்சுட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னது ஃபஸ்ட்டு? சும்மா இருக்க முடியல உனக்கு வீட்டில்? இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நான் போகிறேன், என்னை விடுங்க. சரி போ, எந்திரிச்சு கிளம்பு. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காலில் குத்தி இருக்க கிளாஸ் அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்து தூக்கி போட்டு மெதுவாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நடக்க ரொம்ப ப்ளீட் ஆகுது. பட் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம அழுதுகிட்டே நடக்கிறீங்க. ஒரு இடத்துல உங்களால் சுத்தர முடியலை. நீங்கள் அப்படியே ஃப்ளோர்லேயே கீழே விழுறீங்க. அம்மா வலிக்குதே, ஃபோனும் எடுத்துகிட்டு வரல, இல்லைனாச்சும் கார்த்திட்ட சொல்லலாம். இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? ஆமாம், இவன் சொன்ன மாதிரி நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. ஆமாம், இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாலில் பார்த்தா டயாங்க இல்லை. ஏ சனியனே, நீ திரும்ப என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் எதுக்கு? மயிரை பிடுங்கிறதுக்கு. இங்கே வா. இல்லை வேணாம், காலெல்லாம் தொடாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். ஐயடா ரொம்ப தான் குட்ரி. இல்லைங்க பரவாயில்ல, சொன்னால் கேட்க மாட்டியா நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த இடத்துட்ட உட்காந்து உங்கள் லெக்ஸ் எடுத்து அவன் லேபில் வைக்கிறான். நல்ல வேலை, உள்ளெல்லாம் எதுவும் கிளாஸ் இல்லை, சும்மா லைட்டாக தான் குத்திருக்கு. அதுக்கே அவ்வளோ சீன் போடுறியா நீன்னு? நான் ஒன்றும் சீன் போடலை. ஆமாம் கிளியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் லெக்கில் இருக்க பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கட்டு போட்டு விடுறான். இந்தா போ, இப்போயாச்சும் கிளம்பு. நடக்க முடியுமா முடியாதா? நடக்க முடியலன்னா நீங்களா தூக்கிட்டு வந்து விட போறீங்க? ஓ அந்த நினைப்பு வேறு இருக்கா உனக்கு? ஓடி அப்படி சொல்லிட்டு டயாங் போய் அகைன் ஒர்க் பண்ண போகிறான். நீங்களும் அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து நடந்து போகிறீங்க. ஏய் இந்த சாப்பாடெல்லாம் யார் எடுத்துகிட்டு போவா? இல்லை அது இருக்கட்டும், நான் என் அண்ணனை வர சொல்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் நக்க வேணாம், எடுத்துகிட்டு போடி. இல்லை அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. ஏய் ஐயோ பேர் கூட ஏதோ ஒன்று மறந்து போச்சே. நாமா பொண்ணு, இப்பெல்லாம் நொண்டி நடந்துன்னு வச்சுக்க, கால் வீங்கிரும். போ அப்படிக்கா போய் மூலையில் உட்காரு. இல்லை நோ தேங்க்ஸ், வேணாட்டி போ, எனக்கு என்ன. பாவம் புள்ள கீழே விழுந்துச்சேன்னு பார்த்தா அப்படியே ஓவராக சீன் போடுவா. நான் பாருவேன் பொடி. யார் சொன்னால் நான் வீட்டுக்கு போகிறேன்னு? வீட்டுக்கெலாம் ஒன்றும் போகல. பின்னாடி உங்கள் துணியெலாம் காயுதில்ல, அதை தான் எடுக்க போகிறேன். பட் எங்கள் உம்மாவில் அடங்க மாட்டேன் நீனு. ஆமாம் அடங்க மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்ல, நீங்கள் இதுக்கும் சொல்லுவீங்க இன்னமும் சொல்லுவீங்க. அட யார் சாமி நீ? நானா உன்னை கூப்பிட்டா ஹெல்ப் பண்ணுறதுக்கு? இந்த காலோட போய் துணி எடுக்க போகிறாலாம். போ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டயாங் மறுபடியும் உங்களை கூப்பிடுறான். ஏய்
நில்றி பாரு, அவ்வளோ அக்கறையா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், ரொம்ப அக்கறை பாரு. பின்னாடி தான் அந்த இடம் இருக்காமே, வா வந்து காட்டு. ஓ அதுக்கா, சரி சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேங்கோட கையை பிடிக்க வரீங்க. எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியும் பாரு, கை கால் கூட நல்லா தான் இருக்குது, எனக்கு வர தெரியும், நீ மூட்டு போ. ஆமாம் ஆமாம், இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. சரி எனக்கு என்ன, நீங்கள் எப்படியோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி போகிறீங்க. ஒரு இடத்துல ஃபுல்லாக நிறையா செடியாக இருக்குது, அதில் டேங்னால வரவே முடியலை. ஏ இது எப்படி தாண்டி போனேன்? காலால் தான். எப்பா அறிவு கொழுந்து, சூப்பர். எப்படி வந்தேன்னு சொல்கிறீ? அப்படியே தாண்டி வாங்க. தாண்டியா? இதை தாண்டணுமா? ஆமாம் அதை தான் தாண்டணும். ஐயோ என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி கை கொடு. இல்லை இல்லை கையெலாம் வேணாம், இந்தா உன் தாவணியை கொடு. ஏன்? சி குட்ரி. இல்லை இல்லை நான் தாவணிலாம் தர மாட்டேன், கை தான் கொடுப்பேன். நீ கொடுக்கவே வேணாம், நீனே போய் துணி எழுத்துட்டு வா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை நான் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தாவணி அந்த ஷால் இருக்கும்ல அதை அப்படியே டேங் கிட்ட தூக்கி போடுறீங்க. டேங் அப்படியே அதை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து தாண்டி வரான். இந்தா உன்னோட துண்டு வச்சுக்க. எது துண்டா? இது பார்க்க உங்களுக்கு துண்டு மாதிரியா இருக்கு? ஆமாம் அப்படி தான் இருக்கு. சரி எங்கே இந்த இடம்? இதோ இதுதான். பாரா நல்லா பெரிய இடமா தான் இருக்கு. நல்ல இடமா பார்த்தா எங்கள் அப்பா கை வச்சுருக்கான். சரி நான் பார்க்குறேன், நீ போய் அதை எடுத்துகிட்டு வா. சரி சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் தாவணி ஒரு முள்ளில் மாட்டிக்குது. சிலுகு நில்லு. சிலுக்கா? ஆமாம் சிலுகு தான். இங்கே பாரு, இதை எப்படி பறக்க விட்டுட்டு போகிற? அச்சோ முள்ளில் மாட்டிருச்சா? கவலைப்படாத நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தாவணியில் ஒரு கார்னரை டேங் கிழிச்சிடுறான். ஐயோ என்னடி இது கிழிஞ்சிருச்சு? அச்சோ புதுசு, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ ஆசை ஆசையாக வாங்கி தந்தாங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? இதுக்கு நானே எடுத்திருப்பேன். ஐயா இத்து போன டவலுக்கு இவ்வளோ சீனே இல்லை, போய் எடுத்துகிட்டு வா. நான் லுக்கு போடி. அப்படியே நீங்களும் சிரிச்சிட்டே போய் அங்கே இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல நல்லா பெரிய இடமா தான் இருக்குது. அம்மா என்னது இது, ஏதோ சத்தம் கேட்குது. ஐயோ இது என்ன ஒரு மாதிரி பாகுது. அடியே எவ்வளே? இருங்க வரேன். ஐயோ இது என்ன கடிக்க வருது? இங்க வாடி. சனியை முடிச்சவளே என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன். என்ன இதனடி என்ன ஒரு மாதிரி பாகுது, வேற ஒரு மாதிரி கொலையுது. இதை வரட்டு. இதுவா? இது பேர் குட்டாங்க. குட்டா எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. பரவாயில்லையே, தங்க பையன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். என்ன அளவோ, நீ நல்லா வச்சு கொஞ்சிட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் போகும்போது குட்டா அப்படியே டேங்கை பார்த்து குலைக்குது. என்ன பார்த்து குலைக்கிற? ஆளையும் சை செய்யும் பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆள் புதுசாக இருக்குல்ல, அதான் என் தங்கப்பிள்ளை பார்த்து குலைக்குது. குட்டா அது வேற யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க தான், நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே குட்டாவை டேங் பக்கம் விரட்டி விட்றீங்க. அவ்வளோதான், குட்டா அப்படியே டேங்கை துரத்திட்டே ஓடுது. டேங்கை துரத்திட்டே குட்டா ஓடுது. குட்டாவை துரத்திட்டே நீங்கள் ஓடுறீங்க. அப்படிங்க ஒப்பமாலே புடினா என் பக்கம் வட்டி விடுறியா நீன்னு? புடுறீத? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. குட்டா ஓடாதடா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் இப்படி சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே டேங்க்கு முன்னாடி வந்து நின்று, குட்டா இப்படி தான் பண்ணுறதா? முதல்ல இங்கேருந்து. ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இது உனக்கு நல்லா சொல்லிடுறேன்ன அப்படின்னு டேங் அப்படியே உங்கள் தலையிலே கொட்டு வைக்கிறான். வலிக்குது. அது இருக்கட்டும், உங்களை நான் என்னமோ நினச்சேங்க, ஒரு நாய்க்குட்டிக்கு போய் இப்படி பயந்து ஓட்டுறீங்க நீங்கள். ஐயா ரொம்ப பல்ல காட்டாத, பல்ல உடச்சிடுவேன். நான் என்ன பார்த்துட்டு நிற்கிற? வற்றி. ஓஹோ அப்படியா? வரட்ட முடியாது. குட்டா நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் கிட்ட இருந்து அப்படியே மூவ் பண்ண போறீங்க. அப்போ டேங் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணி, சரியான ஆல்ரெடி நல்ல நேரம் பார்த்து காலை வர்ற பத்தியா நீ சிலுகு, இப்படிலாம் விட்டு போகக்கூடாது சரியா? அதை விரட்டடி. இப்போ அவன் எனக்கு ஹக் பண்ணியிருக்கான்ல, அச்சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? நடி பல்ல காமிச்சிட்டே நிற்கிற, நீ ஒரு மயிரையும் பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி டேங் அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க கல்லை எடுத்து குட்டாவை அடிக்க வரான். டேங் அந்த கல்லை எடுத்தோன்னே குட்டா இன்னும் நல்லா குலைக்குது.
ஐயோ தெரியாதனமா இதை வேற எடுத்துட்டேன் போலியே. இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாயிடுச்சே. அவளை வேற தள்ளி விட்டுட்டேன். ஏ ஏ உன்னை தாண்டி கரெக்டு. ஓ அப்படியா, நான் தான் எதுக்கும் பண்ண வேணான்னு சொன்னீங்க. தவந்தான்னு வச்சுக்க. சரி சரி இருங்க. இங்கே பாரி குட்டா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், சொல்கிறேன்ல, போ முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே குட்டா கிட்ட சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. பட் டயாங் பின்னாடி நின்று நல்லா வம்பளுக்குறான் குட்டாவை. ஆளையும் மண்டையும் பாரு, நல்லா பொம்பளை பிள்ளைய பார்த்தானே அமைதியாக நிற்கிறியா நின்று? கல்லை வச்ச மண்டையை உடச்சிருப்பேன். ஒன்று விட்டுட்டேன், கூட்டு போடி முதல்ல அதை அப்படின்னு சொன்ன உடனே குட்டா அப்படியே நல்லா குலைச்சிட்டு டயாங் மேலே வந்து தாவுறான். ஏய் என்ன கருமண்டி இது என் மேலே தாவுது? ஐயோ பிடிங்கங்க, இதை பிடிக்கிறதா? ஐயோ அப்படின்னு சொல்லி டயாங் அப்படியே அந்த குட்டாவை பிடிச்சி உங்கள் மேலே தூக்கி போடுறான். நீங்கள் அப்படியே குட்டாவை பிடிச்சிட்டேன் பயப்படாதீங்க, நான் போய் இதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரத்துல குட்டாவை அங்கே விட்டுட்டு வரீங்க. ஐயோ ஐயோ, நான் கூட உங்களை என்னமோன்னு நினச்சேங்க. ஒரு நாய்க்குட்டிக்கு இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? நீங்கள் குட்டாவை கேட்ச் பிடிச்சிங்க பாருங்க. வர மாதிரி டயாங் அப்படியே நீங்கள் கலாய்க்கிறதுக்கெலாம் செம்ம டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். ஓ அப்படியா, சும்மா இருந்த நாயை இவன் கூட விளையாடுன்னு வரட்டி விட்டுட்டு கப்பம் அவளை நீ பேசுறியா நில்றி அப்படின்னு சொல்லி டயாங் அப்படியே அவங்கள துரத்திட்டே வரான். நீங்கள் அப்படியே ஓட முடியாமல் ஓடி போகிறீங்க. இங்கே பாரு, காலில் அடிபட்டுருக்குன்னா பார்க்க மாட்டேன். ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே சரிக்கு கீழே விழுக போகிறீங்க. அதை பார்த்துட்டு டயாங் டக்குன்னு உங்கள் தாவணியை பிடிச்சி அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணி தூக்குறான். இந்த இடத்துல ஒரு சாங் உங்கள் மைண்டில். பிடிச்சிட்டிங்களா? தேங்க்ஸ், நான் கூட கீழே விழுந்துருவேணும்னு நினச்சேன். ஐய என்னெல்லாம் போய் பிடிச்சிட்டேன் பாரு, டா போய் தொலை அப்படின்னு டயாங் டொம்முன்னு உங்களுக்கு கீழே போடுறான். இதுக்கு நான் கீழேயே விழுந்துருவேன், அப்புறம் எதுக்கு வந்து பிடிச்சிங்க? அதான் பாரு, உன்னெல்லாம் போய் பிடிச்சிட்டேன், முதல்ல டெடால் போட்டு கை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே நடந்து போகிறான். ஏடா பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சிட்டு இது பேசுகிறத பாரு, என் அல்லங்க. ஐயோ இடுப்பு வேற வலிக்குதே, நல்லா டொம்முன்னு கீழே போட்டான் என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே கையெல்லாம் தேய்ச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஓகேடா, இதோட நான் அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். லவ் யூ, பாய்.